வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 3 எபிசோட் 47 கண்டிஷன் அண்ட் கண்டிஷன். ஸோ நீங்கள் மற்ற எபிசோடு ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருந்தாலுமே எல்லாமே பிரச்சனை தான். ஏன்னா இந்த எபிசோட வந்து ஒரு கண்டினியூட்டி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடை நீங்கள் போன எபிசோட எல்லாமே பார்க்காம வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாகவே ஒன்றும் புரியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறையா நென் டெக்னிக்கோட எக்ஸ்ப்ளனேஷனும் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட்லேயே கொடுத்துருக்காங்க. அதனால் இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ் வந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடில் உங்களுக்கு ஷாக்கிங்கான ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. இனிமேல் தான் இந்த எபிசோடில் தான் குராபிக்கோட முழு ஸ்ட்ரென்த்தையும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இதுக்கு மேலே ஸ்பாய்லர் பண்ணாமல் வாங்க நம்ம டேரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஓவியன் இருந்துக்கிட்டு உன்னை நான் எந்த விதத்தில் கொள்வது, எந்த இடத்துல நீ சாகிறதுக்கு விரும்புகிற அப்படின்னு சொல்லிட்டு ஓவியன் கேட்டுகிட்டே இருக்கிறான். ஸோ நாம் ஒரு பாலைவனத்துக்கு போகலாம், ஏன்னா அந்த இடத்துல தான் நீ கத்தினாலே இருக்குன்னு கேட்காது, நான் உனக்கு கொன்னாலே இருக்குன்னு கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு குராபிக்க சொல்லியிருப்பா. அப்படின்னு சரி உன்னோட இஷ்டப்படியே நாம் அந்த டெசர்ட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அந்த டெசர்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ நிலா பார்த்தீங்கன்னா அப்படி செக்கச்சவையன் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளால் எப்படியோ நிறைய பீர் குடிச்சிருப்பான்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்ட்ரூம் போயிட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனோட யூரின்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா அந்த லீச் மூட்டையுமே வந்துருச்சு. அப்படித்தான் வாங்க பீர் குடிச்சது நல்லா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் ரெஸ்ட் ரூம் போய்கிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன்னை காக்க வச்சதுக்கு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பீர் குடிச்சிக்கிட்டு திரும்ப வந்துகிட்டே இருக்கிறான். ஒரு பீர் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் நாங்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும், முதல்ல நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு உவகின்னு பார்த்தீங்கன்னா இங்கே குறைபாக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறா. ஏன்னா நீ என் மேலே யூஸ் பண்ண அந்த நென் டெக்னிக் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. அந்த அது மட்டும் இல்லாமல் அந்த செயினை வந்து என்னால் ஈஸியாக அறுக்க முடியும், இருந்தாலுமே என்னால் அறுக்க முடியல. அதுக்கான காரணம் நீ வந்து ஒரு அப்நார்மல் நென் யூஸராக இருக்கிற, நீ யார், நீ எங்கேருந்து வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உவகினை வந்து கேட்டுகிட்டே இருக்கிறான். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இனத்தையை கொண்டீங்களா, அது உங்களுக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குறைப்பிக்க கேட்டுகிட்டே இருக்கிறா. என்னது 5 வருஷத்துக்கு முன்னாடியா, அது எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையே, ஏன்னா எனக்கு எதுவுமே ஞாபகம் அவ்வளோக்கு இருக்காது அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது, 5 வருஷத்துக்கு முன்னாடி வேணால் நான் என் டீமில் இருந்திருக்கிறேன், அப்படின்னா உன்னோட அந்த இனத்தை நான் தான் அழிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி லுக்ஸோ அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு குட்டி கிளானாக வாழ்ந்துட்டு இருந்த அந்த குருட்டாங்க கிளான் உனக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆடாடா, எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கிளானையுமே ஞாபகம் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி போக போக இனிமேல் தெரிஞ்சுக்க வைப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குறைப்பைக்க பார்த்தீங்கன்னா அவளோட ஃபஸ்ட் அட்டாக்கை போடுறதுக்காக தன்னோட நென்னபிலிட்டி வந்து யூஸ் பண்ணுறா. அப்படின்னு சரி நீ நென்னபிலிட்டி யூஸ் பண்ணுறியா, இப்போ என்னோட சக்தியை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எபிலிட்டி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ குறைப்பிக்காவோட எபிலிட்டி பார்த்தீங்கன்னா விலகல இருக்குது, உவகினோட எபிலிட்டி பார்த்தீங்கன்னா அப்படி செக்கச்சவையான் இருக்குது. இப்போ என் சக்தி என்னன்னு நீ பார்க்க பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சக்தியை ஆக்டிவேட் பண்ண உடனே ஏகப்பட்ட பாறை பார்த்தீங்கன்னா குராப்பிக்கு மேலே அப்படி பறந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் அந்த பாறையிலேருந்து தப்பிக்கிறக்காக குராப்பிக்கா பார்த்தீங்கன்னா வானத்தில் ஏறி பறந்துகிட்டு இருக்கிறா. அதுலேருந்து டாச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த செயினை வந்து அப்படி நம்ம உவகின் மேலே அப்படி கட்டி போடுற மாதிரி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதே செயினை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்துட்டு இருக்கிறா. உவகினா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான். இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை, அவன் நல்லா ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஏன்னா அந்த செயினில் மட்டும் நான் ஒரு தடவை மாட்டினா அடுத்த செகண்டை என்ன செத்துருவேன், அப்படின்னா இது முதல்ல யார் அடிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சதை அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஒரு குத்துறான் பாருங்க. அடுத்த செகண்டை குராப்பி கை பார்த்தீங்கன்னா 9 போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒவ்வொரு வந்து சிரிச்சுட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த புகையிலேருந்து பார்த்தீங்கன்னா குரப்பைக்க எந்திரிச்சு நடந்து வந்துட்டு இருக்கிறா. நடந்து வரது எப்படி நடந்து வரா, அவளோட கையை வந்து அசால்ட்டாக கையை உதறிட்டு வரா அவளோட லெஃப்ட் ஹேண்டை. எனக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே, ஏன்னா நான் அடி அவளோட எலும்பே முறிச்சிருக்கேன், அவனோட கையை எப்படி நசுங்கி போயிருக்குமே, எப்படி அவங்கிறது தப்பிச்சான். ஏன்னா என்னோட டெக்னிக்கை வந்து ஒரு என்ஹான்சர் நென் எபிலிட்டி யூஸர் மூலமாக தானே இது தப்பிக்க முடியும். இவன் தான் ஒரு காஞ்சுரர் ஆச்சு, ஏன்னா ஒரு மேனிப்புலேட்டர் இல்லைனா ஒரு காஞ்சுரராக இருப்பான். ஆனால் இவனால் எப்படி என்ஹான்சர் டெக்னிக்கை பயன்படுத்த முடியுது, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இடத்துல உவகின் வந்து குழப்பமாக இருக்கிறான். என்னாச்சு சக்தி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ பார்த்தது இப்போ தான் என் வெறி எனக்கு 20% சக்தி தான், நான் வேணா உனக்கு இப்போ என்னோட பாதி அளவு சக்தியை உனக்கு இப்போ காட்ட போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உவகின் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக அப்படி முன்னாடி நடந்துகிட்டு இருக்கிறான். ஸோ அதே வெறியோட பார்த்தீங்கன்னா குராப்பிக்க முன்னாடி போயிட்டே இருக்கிறான். இப்போ படுற ஒரு அடி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஒரு குத்துறான். ஆனால் குரப்பைக்கு பார்த்தீங்கன்னா அசட்டாக அப்படி காணாமல் போயிட்டா. காணாமல் போன அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி குரப்பைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி காணாமல் போயிட்டு உவகின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் புரட்டி எடுத்துகிட்டு இருக்கிறா. அண்ட் அந்த அடி வாங்கிட்டு உவகின்னு பார்த்தீங்கன்னா செம டென்ஷன் ஆகிறான். எங்கடா இருக்கிற மறந்து போயிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே உவகினுக்கு செம டென்ஷன் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி வேகத்தில் இருந்தால் கன்ஃபார்மாக என்னை ஜெயிச்சிருவான், ஆனால் நான் அதுக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உவகின் நினச்சிட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் என்னாச்சு, என்னை தோக்கடிக்க முடியலையா, அவ்வளோதான் உன்னோட சக்தியா, இப்போ உன்னோட ஃபுல் சக்தியை பயன்படுத்தியா இல்லை என் டைமை வேஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரப்பிக்க சொன்னேன். இவனுக்கு செம டென்ஷன் ஆயிடுச்சு, என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபுல் டெக்னிக்கை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த சுற்றியுமே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்மோக் கட் இருக்குது. இதனால் அவனோட பிரசனத்தை அப்படியே மறைக்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவன் எங்கே இருக்கான்னு குராப்பிக்காவுக்கும் தெரியல. பின்னாடி வந்து ஒரு குத்து விட்றா பாருங்க, அந்த குத்தில் அப்படியே குராப்பிக்கோட சதை கிளியறது அப்படியே பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுது. இந்த தடவை உன்னோட மசில் கிளியறது, உன் எலும்பு உடையிறதெல்லாம் உன் காதுக்கு வடக்கு கேட்டிருக்கும்ல, அப்படின்னா இப்போ ஒத்துக்க உன்னோட கை இப்போ நல்லா சுக்குநூறாக போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உவகின் பேசிட்டே இருக்கிறான். ஏன்னா என்னோட ஸ்மோக் எபிலிட்டி பயன்படுத்தி நான் என்னோட அப்பியரன்ஸை மறைச்சதுனால தான் நான் உன்னை ஈஸியாக அட்டாக் பண்ண முடிஞ்சது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்படியும் என்னை கண்டுபிடிச்சிட்டே அப்படிங்கிறாங்க. அண்ட் குராபிக்காவுமே பார்த்தீங்கன்னா ஏறி நின்றுட்டு இருக்கிற ஏதோ ஒரு மலை மேலே
அப்படின்னா நீ இன் அப்படிங்கிற ஒரு மாயமாகக்கூடிய டெக்னிக்கை வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு குரப்பிக்க சொல்லிட்டு இருக்கும்போது நானும் தான் இன் பயன்படுத்துவேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா உவகின் உடம்பு முழுக்கவே பார்த்தீங்கன்னா செயினால் கட்டப்பட்டிருக்குது. இவனுக்கு இதெல்லாமே ஒன்றுமே புரியல. உன்னால் அந்த செயினை பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குரப்பிக்கன்னு சொல்லிட்டு இருக்கிறா. அப்படின்னா நீ நல்ல கியோ டெக்னிக்கை கற்றுட்டு இருப்பியாட்டு இருக்குது. ஏன்னா என்னோட டெக்னிக் வந்து ஒரு கியோ டெக்னிக்கை கற்றுக்கிட்டவனுக்கு மட்டும்தான் இந்த டெக்னிக்கே வந்து தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த செயினுமே தெரியும். ஏன்னா இந்த செயினில் காஞ்சுரர் பவரான என்னோட நெண்ணியமே நான் இதில் இறக்கி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குரப்பிக்க சொல்லிட்டு இருக்கிறான். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையா, எப்படி நீ இந்த செயினை வந்து இப்படி காஞ்சுரர் யூஸ் பண்ணி பயன்படுத்திட்டு இருக்கிற, ஏன்னா நீ ஒரு மேனிப்புலேட்டராக தானே இருப்ப அப்படிங்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, ஃபஸ்ட்டு நான் கேட்குறக்கு முதல்ல பதில் சொல்லு, நீ ஃபஸ்ட்டு இந்த செயினை அறுத்து கட்டு பார்க்கல அப்படிங்கிறாங்க. என்னை ரொம்ப நீ வெறுப்பேற்றிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த செயினை நான் எப்போ போட்டேன்னு உனக்கே தெரியாதுல்ல அப்படின்னு குரப்பிக்க கேட்டுகிட்டே இருக்கும்போது நீ என்னை ஒவ்வொரு தடவை குத்த வந்தல, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் விவேகமாக செயல்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சுற்றி வந்தேன் பார்த்தாயா, அப்போவே அந்த செயின் உன் மேலே நான் போட்டுட்டேன் அப்படின்னு குரப்பிக்க சொல்லிட்டு இருக்கும்போது ஒவ்வொருக்கு செமையான ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரே சமயத்தில் என்ஹான்சிங் டெக்னிக்கு காஞ்சுரர் டெக்னிக்கு ஒரே இடத்துல பயன்படுத்துகிறான். இவன் எப்பேற்பட்டவன், அதுக்குள்ளே இவன் என்ஹான்சிங் டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணிட்டானா அப்படிங்கிறாங்க. உனக்கு நிறைய சந்தேகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சந்தேகத்தை நான் இப்போ கிளியர் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கான்டாக்ட் லென்ஸை கழட்டுனா அந்த ஐஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட் கலரில் அப்படி பல மின்னிட்டே இருக்குது, ஸ்கேரட் ஐஸ் மாதிரி. இதை பார்த்த உடனே நம்ம உவகினுக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு புடச்சிக்கிட்டு வருது. ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இனத்தை அழிச்சவனுங்க திடீர்னு இன்றைக்கி அந்த இனத்துலேருந்து ஒருத்தர் வந்திருக்கானா இவனுக்கு எப்படி இருக்கும். என் பாஸ்க்கு உங்களோட கண்ணுனா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, அதனால தான் நாங்கள் உங்கள் இனத்தையே வேட்டையாடணும். இந்த தடவை நான் சிறப்பாக சண்டை போடுறதுக்கு எனக்கு ஒரு அருமையான காரணம் கிடச்சிருச்சு. இப்போ நான் கொல்லாமல் விட மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின் அறுக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது குராபிக்கா பார்த்தீங்கன்னா அந்த செயின் மேலே ஏதோ ஒரு டெக்னிக் வந்து பயன்படுத்துகிறா. அந்த செயினுமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஹார்ட் ஆகுது. என்னென்னு பார்த்தா நம்ம உவகினால் அந்த செயினை வந்து அறுக்கவே முடியல. என்னாச்சு, உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எப்போ என்னோட ஐஸ் வந்து ரொம்பவே ஸ்கார்லெட் ரெட் மாதிரி மாறுதோ அப்போ நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குராபிக்கா சொல்லிகிட்டே இருக்கிறா. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பெஷலிஸ்ட் பவர் பயன்படுத்தி தான் நான் 6 டெக்னிக்கை என்னால் பயன்படுத்த முடியும் அப்படின்னா இந்த டெக்னிக்கோட பேர் எம்பரர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஸோ இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீ என்னதான் ஒரு காஞ்சுரர் டெக்னிக்கை பயன்படுத்தினாலும் உனக்கு காஞ்சுரர்னால என்ன ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு குராபிக்கோட மாஸ்டர் வந்து கேட்டிருப்பா. எனக்கு வந்து செயின் தான் ஞாபகம் வருது. ஏன்னா எப்போ ஒரு மிருகம் வந்து வெறி பிடிச்சி அலையுதோ அந்த மிருகத்தை வந்து செயினில் கட்டி போடுவாங்கல்ல, எனக்கு அதுதான் இப்போ ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு குராபிக்க சொல்லியிருப்பா. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாஸ்டர் கிண்டல் பண்ணும்போது உங்களுக்கு அதை பற்றில எதுவுமே தெரியாது, மரியாதைங்கிறது கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குராபிக்கிறது கிளம்பி போயிட்டே இருக்கிறா. என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ, வெறும் ஒரு காஞ்சுரர் டெக்னிக் மூலமாக உடைய முடியாத ஒரு செயினை பண்ணவே முடியாது, பைத்தியக்காரத்தனமாக போய் செத்துறாது அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரூப்பை கிட்ட போய் அடிக்கும்போது நீ அந்த டெக்னிக்கை பயன்படுத்தவே முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மாஸ்டர் சொல்லிகிட்டே இருக்கும்போது அவன் குராபிக்காவுக்கு இதை கேட்க ஆச்சரியமாக இருக்குது. என்னது அதுக்கு ஒரு வழி இருக்குதா, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு குராபிக்கா கேட்டுகிட்டே இருக்கிறா. ஸோ அது வந்து நிபந்தனைக்கு ஒரு நிபந்தனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் வந்து சொல்கிறாப்ல. அந்த கண்டிஷனை நீ உன்னோட ஹோல் ஹார்ட்டடாக எப்போ போடுறியோ அந்த கண்டிஷனுக்கு உன்னோட ஹார்ட் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ரூலை எப்போ நீ மீறியோ அப்போ தான் அந்த இது உனக்கு பிரச்சனையாக இருக்கும். ஸோ அந்த ரூலை நீ போடுறது மூலமாக நிறைய டெக்னிக்கை வந்து ஒரே டெக்னிக்கில் பயன்படுத்துகிற மாதிரி உனக்கு அது யூஸ் ஆகும். ஸோ சொல்லப்போனால் அது ஸ்பெஷலிஸ்ட் டெக்னிக் மாதிரி தான் வேலை செய்யும். அந்த செயினை நீ உடையாமலே பயன்படுத்தலாம், ரொம்ப நேரமும் மேனிப்புலேட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க. சரி சொல்லு, நீ அந்த செயினை வந்து மேம்படுத்துறதுக்காக என்ன ஒரு கண்டிஷனை பயன்படுத்த போகிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க மாஸ்டர் கேட்டுகிட்டே இருக்கும்போது அப்படின்னு சரி அந்த செயினை நான் அந்த ட்ரூப்புக்கு எதிராக கொள்ளறதுக்கு பயன்படுத்த போகிறேன். அந்த ட்ரூப்புக்கு எதிராக என் செயினை வந்து எப்படி பயன்படுத்த போகிறேன்னா என் உயிருக்கும் மேலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன் வந்து ப்ராமிஸை போடுறா. அதாவது அந்த ட்ரூப்புக்கு எதிராக நான் அந்த செயினை பயன்படுத்தினா தான் என் உயிர் போகாது, அது மீறி வேற யார்கிட்ட பயன்படுத்தினா என் உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. குராபிக்கா அவனோட பவர் இப்போ ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. நம்ம வேணால் மறுபடியும் அந்த டம்ளரில் இலைய வச்சு அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி பார்க்கலாமா, ஏன்னா இப்போ உன்னோட நென்னபிலிட்டி வேறு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாஸ்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்பெஷலிஸ்ட் எபிலிட்டி வந்து அன்லாக் ஆகிருக்கும். ஓ அப்படியே விஷயம், நீ ஸ்பெஷலிஸ்ட் எபிலிட்டி வச்சுக்கிட்டு தான் எங்களை அடிச்சுட்டு இருக்கிறே அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ அடிச்சடியுமே நான் ஹீல் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹோலி செயின் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துகிறான். ஸோ அந்த செயினுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உவகின் வந்து ஒரு அடி போட்டிருப்பான்ல, ஸோ குறைப்பையோட கை எலும்பு எல்லாமே நொறுங்கி போயிருக்கும், வீங்கி போயிருக்கும். அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி வெறும் 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அவனோட கை வந்து குணப்படுத்தியிருப்பான். இதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் என்னோட ஃபுல் சக்தியை திரட்டி அவனை அடிச்சதில்ல, கொஞ்ச நேரத்தில் இப்படி ஹீல் ஆகிட்டேன் அப்படின்னு உவகின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு உன் டீம்மேட்ஸ் பற்றி நல்லா தெரிய வந்தது. ஏன்னா உன் டீம்மேட்ஸ் வந்து நீ சண்டை போடும்போது நிறைய பேர் வந்து நீ இருக்கிறதுனால எல்லாருமே செவனேன்னு உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நான் முதல்ல சண்டை போடணும்னா அது உன் கூட தான். ஏன்னா உன்னோட சக்தி வந்து ரொம்பவே அளவுக்கு அதிகமாக இருந்தது. உன் கூட சேர்ந்து சண்டை போட்டால் தான் உன் டீம்மேட்ஸ் கூட சண்டை போடுறதுக்கு எனக்கு தயாராக இருக்கும்னு தோணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சேஞ்சையில் யார் மேலேயாவது பயன்படுத்தலாம், அதுக்கு பயன்படுத்துகிற சரியான ஆள் நீ ஒருத்தன் தான். ஏன்னா நீ ஒருத்தன் தான் உன் டீம்லேயே ஸ்ட்ராங்காக இருக்கிற. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த செயினை உடைக்கிறதுக்கு உன்னால் முடியாத காரியம். நான் வந்து இந்த செயினில் ஜெட்ஸு டெக்னிக்கை பயன்படுத்திட்டு இருக்கிறேன். ஸோ இந்த ஜெட்ஸு டெக்னிக்கை உன் பவர் வதத்தையும் எடுத்துரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உன்னோட நின்று ஆறாவையுமே எடுத்துரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன் உடம்பை வந்து ஃபுல்லாக பேரலைஸ் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா உன்னோட ஆறா எதுவுமே இல்லாதனால உன்னோட நின்னபிலிட்டி எதுவுமே யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஆமாம், இவன் சொல்கிறது சரிதான். ஒருத்தருக்கு அவனோட பவர் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நின்று ஆறா வந்து ரொம்பவே முக்கியமானது. அந்த நின்று ஆறாவே தடுத்துட்டா அவனால் ஃபுல்
ஃபுல் பவர் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஓவகி நினச்சிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ இந்த செயினை உடைக்கணும்னா உன்னோட வெறும் ஃபிசிக்கல் எபிலிட்டிஸை வச்சு மட்டும்தான் இதை உடச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேச பார்த்தீங்கன்னா குராபிகா வேகமாக வந்து ஒரு குத்து விடுறா பாருங்க. அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இங்கே ஓவகினோட வாயிலிருந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்துருச்சு. எப்படி இருந்தது? நீ குத்துன அடியில் தான் இப்போ நானே திருப்பி குத்துனேன். நான் என்னோட என்ஹான்ஸ்மெண்ட் டெக்னிக்கை வச்சுக்கிட்டு என் கையை கொஞ்சம் மேம்படுத்தி இருக்கிறேன். அதனால தான் உனக்கு இந்த அடி விழுந்துருக்குது. ஸோ மரியாதை சொல்லிடு. உன் டீம்மேட்ஸில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட எபிலிட்டிஸ் என்னன்னு என்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு குராபிகா கேட்டுகிட்டே இருக்கிறா. எனக்கு கொன்று அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓவகின்னு சொல்கிறான். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. மரியாதையும் உன் டீம்மேட்ஸ் எத்தனை பேருன்னு சொல்லிடு, உன் பாஸ் பேர் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி குராபிகா கேட்டுகிட்டே இருக்கிறான். அதுக்குமே எந்த பதிலுமே இல்லை. அவன் பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து ரத்தம் கொட்ட எனக்கு கொன்றுன்னு சொல்கிறானே தவிர அவன் பார்த்தீங்கன்னா வாயிலேருந்து ஒரு அசைவுமே இல்லை. அண்ட் குராபிகமே பார்த்தீங்கன்னா போட்டு அடின்னு வச்சிருக்கிறான். அவளோட வெறித்தனத்தை பார்த்தீங்கன்னா இங்கே ஓவகின் மேலே காட்டிகிட்டே இருக்கிறான். இவனுக்கு இது பார்க்கவே கடுப்பு இருக்குது. உங்களுக்கு நீங்களாம் மனசாட்சி இல்லாதவங்களா? இந்த ரத்தத்தை பார்க்குறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. எப்படி நீங்கள் அந்த ரத்தத்திலேயே நிறைய பேர்த்த கொண்டுட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயமாகவே இல்லையா? கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குத்துன்னு குத்திட்டே இருக்கிற ஓகினை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ புதுசாக ஒரு டெக்னிக்கை பயன்படுத்த போகிற மாதிரி அந்த டெக்னிக் வந்து உன் இதயத்தில் வந்து சேர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயினை வந்து இருக்கிறா. அந்த செயின் பார்த்தீங்கன்னா இங்கே ஓகினோட இதயத்தை சுற்றி இருக்குது. ஸோ நான் இப்போ உன் இதயத்துக்கு ஒரு கண்டிஷன் போடுறேன். நான் சொல்கிற கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீ உண்மையாக என்கிட்ட பதில் சொன்னால் நீ வந்து உயிரோடுறப்ப, கொஞ்ச நாள் உயிரோடுறப்ப. இல்லைனா நீ போய் சொன்னீங்கன்னா அடுத்த செகண்டே உன் இதையை வெடிச்சு செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குறைப்பிக்க சொல்லிட்டே இருக்கிறா. அப்படின்னு உன் டீம்மேட்ஸில் எங்கே இருக்கிறாங்க முதல்ல அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குறைப்பிக்க கேட்டுகிட்டே இருக்கும்போது பைத்தியக்காரா செத்து போட அப்படின்னு சொல்லிட்டு ஓகின்னு சொல்கிறான். சொன்னால் அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ஓகினோட இதயம் வெடிச்சு அவனோட வாயிலிருந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து அண்ட் அதே செகண்டில் பார்த்தீங்கன்னா ஓகின் வந்து கீழே படுத்து அந்த இடத்துலேயே செத்து போகிறான். ஸோ இதை பார்த்தா குராபிக்கு பார்த்தீங்கன்னா செம டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா தன்னோட ஆன்சரை சொல்லாமலே அவன் செத்து போயிட்டான்ல. ஸோ அதனால் இவனோட பவருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமாயிருச்சு. இவன் ரொம்ப நேரம் இந்த ஸ்கேரல்டைஸ் பவர்லேயே, அதாவது ஸ்பெஷலிஸ்ட் பவர்லேயே இருந்தான்ல, அதனால் இவனுக்கு கொஞ்சம் கிருன்னு இருக்குது. ஆனாலுமே பரவாயில்ல, கொஞ்சம் தெளிவாயிட்டான். சரி அதே செகண்டில் பார்த்தீங்கன்னா கால் பண்ணிட்டு இருக்கிற மெலோடி குராபிகா எங்கே இருக்கிற, உனக்கு நான் கால் பண்ணேன், ஏன் நீ கால் அட்டன் பண்ணவே அப்படிங்கிறாங்க. சரி எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்டோன்னே நான் இங்கே நல்லா தான் இருக்கிறேன், நீங்கள் பாஸ் எப்படி இருக்கிறாப்ல அப்படின்னு கேட்கும்போது பாஸ் இப்போ தூங்கிட்டு இருக்கிறாங்க, வெதர் கண்டிஷனால அவங்க அப்பா வரது கொஞ்சம் லேட் ஆகுமாமா அப்படின்னு சொல்லிட்டு மெலோடி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டா. அண்ட் ஓகேனவே பார்த்தீங்கன்னா குராபிகா பார்த்துட்டே இருக்கிறா. என்னன்னு பார்த்தா பாடியை டெபாசிட் பண்ணும்ல மண்ணுக்கடியில். ஸோ ஒரு குழியை தோண்டி ஓகேனோட உடம்பை பார்த்தீங்கன்னா அந்த மண்ணுக்குள்ளே புதைச்சிட்டு குராபிகா பாட்டுக்கு அவள் பாட்டுக்கு இருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேண்டம் ட்ரூப் மெம்பர்ஸை காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபேண்டம் ட்ரூப்லேருந்து அவங்களோட பாஸ் க்ரோலை வந்து பேசிகிட்டு இருக்கிறாப்புல. ஓகின் வந்து அவனோட டாமினன்ட் ஸ்ட்ரென்த்துக்காக தான் பேர் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் சொல்கிற ஒரு செயின் யூஸர் வந்து ஒரு மேனிப்புலேட்டராக இருக்கலாம், இல்லைனா ஒரு கான்ஜுரராக கூட இருக்கலாம். அவனோட செயின் மேனிப்புலேஷனை உவகின் மேலே பயன்படுத்தினா உவகின் தோக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் பார்க்கல. உவகின் வரலினா உவகின் செத்துட்டா அப்படிங்கிறத நாம் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே க்ரோலோ பேசிகிட்டே இருக்கிறான். அடச்சா எனக்கு அப்போவே தெரிஞ்சது உவகினுக்கு எதோ கெட்டது நடக்க போகுதுன்னு, நான் போயிருக்கணும், எனக்கு இந்த எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷால்னார் சொல்லிகிட்டே இருக்கிறான். ஸோ ஒரு 6 மணி வரைக்கும் பார்க்கலாம், இல்லைனா உவகின் செத்துட்டா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம், நம்மளோட பிளானுமே சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரோலோ சொல்லிகிட்டே இருக்கிறான். இசோக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கேட்டுகிட்டே இருக்கிறான். அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது. ஸோ இந்த எபிசோடு பிடிச்சது மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பிளானை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அப்பேற்பட்ட பிளான் என்னன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்லேயே பார்க்கலாம். சரி, உங்களை நான் புது வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Harish Voice.